நம்ம பைசெப்ஸ் எப்படி க்ரோ பண்ணலாம், பைசெப்ஸ்க்கு என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம செஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான் பைசெப்லயுமே 3 ஹெட் இருக்கு. ஷார்ட் ஹெட், லாங் ஹெட் அண்ட் பிரேக்கியாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷார்ட் ஹெட் ஃபோக்கஸ்டா. ஷார்ட் ஹெட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நார்மலா பைசெப் கோலே நம்ம எப்படி போடலாம், எய்தர் போத் ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி டம்பிள்ல போடலாம், இல்ல ஆல்டர்னேட் போடலாம். இது போடும்போது நம்மளோட ஷார்ட் ஹெட் அப்படிங்கும்போது நம்மளோட இன்னர் சைட் ஆஃப் பைசெப் இப்படி போடக்கூடாது, இப்படி போடக்கூடாது. நல்லா ஒரு ஒர்க் அவுட் போடுறோமா, பர்ஃபெக்டாக நின்றுக்கணும். பர்ஃபெக்டாக நின்றுட்டு இவ்வளோதான். இப்படி முடிஞ்ச அளவு இப்படி உள்ளே வரக்கூடாது. உள்ளே வரதுக்கு பதிலாக இந்த மாதிரி போடுறது இப்படி போடலாம், இப்படி போடலாம். சும்மா இப்படி ஸ்விங் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஃபர்மாக நிற்கிறீங்க, அவ்வளோதான். பாடி வந்து இப்படி ஃப்ரண்ட்ல வர்றது அதெல்லாம் வந்து எப்போ பண்ணணும்னா, இதெல்லாம் சீட் பண்றது வந்து ஹெவி வெயிட்ஸ் போடும்போது லாஸ்ட் ஃபைனலாக நம்ம புஷ் பண்ணுவோம் தெரியுமா. ஒரு 15th ரெப் முடிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ரெப்புக்கு புஷ் பண்ணும்போது இந்த மாதிரி பவர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கும்போது ஃபர்மா நிற்கணும், அவ்வளோதான். எல்லா ஒர்க் அவுட்டுக்கும் நம்ம சொல்றது தான், செஸ்ட் அப் பண்ணிக்கணும், அதான் மெயின். காலுமே ஃபர்மா வச்சுக்கணும். திஸ் இஸ் bicep curl which targets your short head of the bicep. That's it. Thank you.